ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் அதிகமான எண்ணிக்கையில் ஆட்களும் குறைவான அளவில் மட்டனோ சிக்கனோ இருக்கும்போது அந்த குறைவான நான்வெஜ்ஜை வச்சு அத்தனை பேருக்கும் போதுமான அளவு எப்படி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த சுவையான குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன துண்டுகளை சேர்த்துக்கோங்க. 1-2 சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தை தாண்டணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு செய்ய போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு தேவையான அளவு வதங்கின உடனே நான் ஒரு 3 தக்காளியை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கின உடனே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு, அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதுக்கெல்லாம் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அடுத்ததாக இது கூட 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். இது 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பத்தாது. அதனால் நம்ம செய்யக்கூடிய குழம்பு பொலிப்பமாக இருக்கிறதுக்காக 5லேருந்து 6 பிஞ்சு கத்திரிக்காவை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முருங்கைக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட திக்னஸ்க்காக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போதே மல்லித்தூளும் சேர்த்துருக்கலாம். ஆனால் 1/1 சேர்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் கறிகள்லாம் முங்குற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்பை அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கொதி வந்த உடனே அடுத்ததாக இது கூட 1/2 முறி தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சி அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதை விசில் வைக்க போகிறோம். குக்கர் மூடியை போட்டுட்டு விசிலை போட்டுருங்க. கரெக்டாக 2லேருந்து 3 விசில் வச்சா போதும், இது வெந்துடும். அடுத்ததாக விசில் வந்த உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ள குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாவ், நல்ல ஃப்ளேவரோட நம்ம போட்ட காய்கறி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எளிமையான முறையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது குறைவான நான்வெஜ்ஜை வச்சு அத்தனை